இதுமாதிரி வீட்டில் பிளாஸ்டிக் கவர் நிறையா இருக்கும். காய்கறி வாங்கினா மளிகை ஜாமான் வாங்கினா நம்ம கவரில் போட்டு கொடுப்பாங்க. நம்ம கவர்லாம் எங்கே தூக்கி போட தெரியாமல் வீட்டில் அங்கங்கே சொறி வைப்போம். அதுக்கு பதிலாக இதை அழகாக மடித்து தேவையான டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன பண்ணுறீங்க, மாரி கவர் இருந்தால் இந்தமாரி இப்படி மடிச்சுங்க. மெலிசா இந்த 2 பக்கம் இப்படி மடிச்சுங்க. மடிச்சுட்டு இதை ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இன்னொரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துங்க. அதை இந்த கைப்பிடி இருக்கு பாருங்க, இந்த கைப்பிடிக்குள்ளே விட்டு எடுங்க. விட்டுட்டு இதை அப்படியே ரோல் பண்ணுங்க. அப்புறம் திருப்பியும் ஒரு மடி, இங்கே ஒரு மடி, இங்கே ஒரு மடின்னு மடிச்சுங்க. அப்படியே ரோல் பண்ணிட்டே வாங்க. அடுத்து இன்னொரு கவர் எடுத்துங்க. கைப்பிடியில் வந்து இந்த 2த்தையும் இந்த இதை வந்து மாட்டிக்கிட்டு சுற்றிட்டு அதையும் வந்து இப்படி மடிச்சுடுங்க. இப்படி மடிச்சுட்டு மடித்த பிறகு வீட்டில் வந்து இதுமாரி பிரியாணி டப்பா இல்லை ஸ்வீட் டப்பா இருந்தால் எடுத்துங்க. அது மேலே வந்து கத்தியில் வந்து சூடு பண்ணி மாரி ஓட்டை போட்டுங்க. ஓட்டை போட்டத்தில் இந்த கவர் எடுத்து விட்டு வெளியே எடுங்க. இப்படி விட்டு எடுத்துட்டு முடிக்குங்க. இப்போ வாங்க, இப்போ அங்கங்கே தூக்கி போடாமல் மாரி கவரை செட் பண்ணியிருக்கோம். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் கவர் மாதிரி அழகாக வரும் பாருங்கள். பிளாஸ்டிக் கவர் அழகாக வருது பாருங்கள். இன்னொரு கவர் லைனாக வருதா பாருங்கள். சூப்பராக வந்துனே இருக்குது பாருங்கள். இதுமாரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்கா இந்த ஆர்கனைசரு? வேஸ்ட் பிளாஸ்டிக் ஒரு ஆர்கனைசர் நல்லா இருக்கா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.